அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார். அவரை முழுவதுமாக நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை முருகா என அழைத்தால் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை காப்பார். முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் முருகப்பெருமான் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டால் இந்த 6 அறிகுறிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடும் போது அந்த விளக்கின் ஜோதி பிரகாசமாக சிறிது தூரத்திற்கு உயர்ந்து எரிந்தால் அந்த விளக்கின் ஜோதியில் முருகன் உங்கள் முன் நிற்கிறார், உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். முக்கியமான வேண்டுதலை சொல்லி அது நிறைவேற வேண்டும் என்று அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டினால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை முருகன் கேட்டு அதற்கு அவர் பதிலளிக்கிறார் என்று அர்த்தம். இரண்டாவதாக, முருகனை நீங்கள் வழிபடும் போது முருகன் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டால் பல்லி சத்தமிடுவது அனைவரின் வீடுகளிலும் சாதாரணமாக நடப்பதுதானே என நினைக்க தோன்றலாம். ஆனால் அனைவரின் வீடுகளிலும் பல்லி இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் சத்தமிடாது. அனைவரின் வீட்டிலும் பல்லி சத்தமிடும் ஓசையை கேட்க முடியாது. எந்த வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதோ அந்த வீட்டில் மட்டுமே பல்லி சத்தமிடும். கெட்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் வீட்டில் பல்லிகளின் நடமாட்டமோ பல்லிகள் சத்தமிடுவதோ இருக்காது. நீங்கள் முருகனிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் போது பல்லி சத்தமிடுகிறது என்றால் முருகன் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். மூன்றாவதாக, நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கும் போது மந்திரங்கள் சொல்லும் போது முருகன் படத்தில் வைத்திருக்கும் பூ விழுகிறது என்றால் முருகன் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்று அர்த்தம். இது சாதாரணமாக காற்றில் அசைந்து யதார்த்தமாக நடந்திருக்கலாம் என்று கூட தோன்றலாம். ஆனால் காற்றேதும் அடிக்காமல் இருக்கும் இடத்திலும் இதுபோன்று நடக்கிறது என்றால் முருகன் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போதோ அல்லது வீட்டில் இருக்கும் போதோ உங்களுக்கு முன் முருகனின் வாகனமான மயில், சேவல் போன்றவை வந்து சென்றால் உங்களுக்கு அருகிலேயே முருகன் இருக்கிறார். அன்று நீங்கள் என்ன நினைத்து வழிபாடு செய்தீர்களோ அந்த வழிபாட்டை முருகன் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். ஐந்தாவது, முருகன் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார், முருகன் அருள் உங்களுக்கு இருக்கிறது, முருகன் உங்கள் உடனேயே கூடவே இருக்கிறார் என்றால் உங்களின் கனவில் அடிக்கடி வேல், மயில் வரும். இன்னும் சிலருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் கனவில் வந்து நிச்சயமாக காட்சி தருவார். இவ்வாறு முருகன் வழிபாடு செய்த நாளில் உங்களுக்கு கனவில் வந்தால் உங்கள் வழிபாட்டை நிச்சயமாக முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம். ஆறாவது, இந்த விஷயம் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் முருகன் உங்கள் வேண்டுதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், விரைவில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது யாராவது ஒருவர் தானாகவே வந்து நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு உதவ முன்வந்தால் முருகன்தான் அந்த நபரின் வடிவத்தில் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். என்ன முருகா, இப்படியெல்லாம் சோதனை வருகிறதே என நீங்கள் நினைத்த உடனடியே உதவி தேடி வருகிறது, உங்கள் பிரச்சனை மனக்குறை தீர்வதற்கான வழி கிடைக்கிறது என்றால் முருகனின் அருள் உங்களுக்கு இருக்கிறது என்றும் முருகன் உங்கள் வழிபாட்டை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம். இந்த 6 அறிகுறிகள் மட்டுமல்லாது இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கு. அதிலும் குறிப்பாக நீங்கள் முருகனை நினைத்து வழிபடும் நாட்களில் இந்த 6 அறிகுறிகள் உங்களுக்கு நடந்தால் முருகன் உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டார், வெகு விரைவில் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் என்றுதான் அர்த்தம். இப்போ நான் சொன்ன இந்த பதிவு முருக பக்தர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மனதார முருகனை நினைத்து வழிபடுவருக்கு எண்ணிய காரியம் நிச்சயமாக நடைபெறும். ஆரோக்கியத்தில் குறைபாடு என்பது நிச்சயமாக வராது. அனுபவ ரீதியாக இது நான் கண்ட உண்மை. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணம் சேர, பணவசியம் உண்டாக, கழுத்தை நெரிக்கும் கடனும் தீர, பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.